திரு கே.சி. பழனிசாமி, போன விவாதத்துல தான் பேசணும். 2 சாய்ஸ் இருக்கு அதிமுகவுக்கு, நீங்க குறிப்பிட்டீங்க. ஒன்று பாஜகவுடனான கூட்டணி, இல்லைன்னா தாவேகாவுடனான கூட்டணின்னு. இந்த நேர்காணல்ல கூட பிரசாந்த் கிஷோர் சொல்றது அதிமுக விரும்புது தாவேகாவோட கூட்டணி போவதற்கு, ஆனா தாவேகாவுக்கு விருப்பம் இல்லை, விஜய்க்கு விருப்பம் இல்லை, அவங்க தனித்து போட்டிங்கிறதான் முதன்மையாக நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்பது, விஜய் கட்சிக்கு அதிமுக என்னென்ன முன்னெடுப்புகளை செய்கிறார்களோ, இல்ல அதாவது பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த 2 தான் முழுமையான திராவிட கருத்துக்களை தான் விஜய் சொல்றாரு. இதை தாண்டி விஜய் கிட்ட எதுவும் மாற்று சிந்தனை, சீமான் கிட்டையாவது ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு இது இருக்கு. கமலஹாசன் வரும்போது மையம் அப்படின்னு போட்டு போனாரு. விஜயகாந்த் வரும்பொழுது வந்து தேசியம் திராவிடம்னு சேர்த்து பண்ணாரு. விஜய் கிட்ட எதுவுமே இல்லை. அதிமுக என்னவோ அதுதான். இல்லையே, ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதுலயும் சில விஷயங்கள் அதிமுகவோட ஒத்து போகும்ல. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் 2 தரப்புக்கும் வேண்டாம், உங்க நம்பகத்தன்மை இழந்துருவீங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் சொல்றேன். அதாவது நான் பிரைமரியா சொல்றேன், இந்த அதாவது அந்த சினர்ஜி வந்து 2 பேருக்கு இருக்கு, 2 பேருக்குமே. ஆனா இப்ப என்னன்னா 2 பேருக்கு உள்ள நடக்கிறது who blink first இதுதான் நடந்துட்டு இருக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்கும். அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்லும் பொழுது வருகிற டிசம்பர் வரைக்கும் இதுதான் நிலை, ஜனவரிக்கு மேல வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் வருகிற டிசம்பர் வரை தனித்து போட்டி, அவர்களுக்கு அவர் பிரைமரி போர்ஸா வருவதற்கு உண்டான முயற்சி. அப்படி வரலன்னா மறுபடியும் அந்த ரிவ்யூ அப்படிங்கறதுலதான் வந்து இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் விஜயோட கூட்டணி போனா? விஜய்க்கு என்ன லாபம் நஷ்டம் அதிமுகவுடன் கூட்டணி போனா? இல்ல நிச்சயமா கடைசி அது விஜய் சொல்ற மாதிரி, அந்த திரு பிரசாந்த் கிஷோர் சொல்றது போல, விஜய் அதிமுகவோட சேர்ந்தா குறைஞ்சபட்சம் செகண்டரி போர்ஸாவது இருப்பார். ஒருவேளை அதிமுகவோட சேரலன்னு வச்சுக்கல, அந்த செகண்டரி போர்ஸ்க்கு அடுத்த லெவல்ல, 3rd லெவலுக்கு வந்து அவர் போயிடுவார். அதை யோசிக்க கூடாதுன்றாரு பிரசாந்த் கிஷோர். என்ன சொல்றாருன்னா, அதை யோசிக்க கூடாது, 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும் அரசியல்ல, இருந்து உழைச்சு மேல வரணும்ன்றார். இல்ல நம்ம பேசுறது வருகிற தேர்தலுக்கு, நம்ம வந்து விஜயனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பேசல. இன்னொரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ விஜய் வந்து லாங் டேர்ம் பிளேயரா நிப்பாரா? அதனால நான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல அதிமுகவோடு விஜய் போகிற போது இபிஎஸ்க்கு என்ன லாபம், விஜய்க்கு என்ன லாபம்? இல்ல விஜய் இபிஎஸ்க்கு என்ன அதனால நஷ்டம், விஜய்க்கு என்ன நஷ்டம்? ஒரு 2மே இருக்கு இந்த கூட்டணி உருவானால். இந்த தேர்தலில் விஜய் அதிமுகவோட சென்று விட்டால் அவரது தனித்த அரசியல் அப்படிங்கிறது இன்னொரு கமலஹாசனை போல வந்து முற்று பெற்றுவிடும்.